பெரும்பாலானவர்களுக்கு 2020ஆம் ஆண்டு பிடித்திருக்காது. ஆனால் நட்சத்திரங்களை பார்க்கும் விஷயத்திலாவது இந்த ஆண்டு ஆர்வம் தருவதாக இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் வீட்டிலிருந்தே டெலஸ்கோப் அல்லது விலை அதிகமான சாதனங்களின் உதவி இல்லாமல் நேரடியாக விண்வெளியில் பார்க்கக்கூடிய அற்புதமான சில காட்சிகள் நிகழ இருக்கின்றன. 2 கோள்கள் ஒன்றாக சேர்வது, எரிகற்கள் பொழிவது, முழு சூரிய கிரகணம் இவற்றை காண வானம் தெளிவாக இருந்தால் போதும். தேவை இருந்தால் கண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். எப்போது எந்த பக்கம் பார்க்க வேண்டும் என வழிகாட்டுதல்கள் தேவை. இந்த மாதம் வான்வெளி உங்களுக்கு அளிக்கப் போகும் காட்சிகளின் தேதி வாரியான பட்டியல் இதுதான். டிசம்பர் 13, 14ஆம் தேதிகளில் எரிகற்கள் பொழிவு உலகம் முழுக்க தெரியும். மற்ற விண்கற்களை கடந்த சில மாதங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் எரிகற்கள் மழையாக பொழியும் காட்சியை காண உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வால் நட்சத்திரங்கள் விட்டுச் செல்லும் தூசி மண்டலத்தின் வழியாக பூமி செல்லும் போது எரிகற்கள் பொழியும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று பிரிட்டன் ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச் மையத்தின் உள்ள வானிலை நிபுணர் பாட்ரிசியா ஸ்கெல்டன் தெரிவித்தார். ஆனால் ஜெமிண்டிஸ் எரிநட்சத்திர பொழிவு வித்தியாசமானது. 3200 பேட்டன் என்ற வால் நட்சத்திரம் விட்டுச் சென்ற தூசி மண்டலமாக இது இருக்கிறது என்கிறார் பாட்ரிசியா. எனவே ஒவ்வொரு ஆண்டும் நமது பூமி இந்த கைவிடப்பட்ட குப்பைகளின் வழியே பயணிக்கும் போது இரவு நேரத்தில் ஒளிமயமான காட்சிகளை காண்கிறோம். டிசம்பர் 1 முதல் 14ஆம் தேதி வரை அதிகபட்சம் 1 மணி நேரத்திற்கு 150 எரி நட்சத்திரங்கள் விழும். எரி நட்சத்திரங்கள் ஒரு வினாடிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியின் காற்று மண்டலத்திற்குள் நுழையும். அதாவது 1 மணி நேரத்திற்கு சுமார் 1,30,000 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் என்று பாட்ரிசியா தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது மஞ்சள் நிறத்தை காண தயாராக இருங்கள். சில நேரம் இது பச்சை அல்லது நீல நிறமாகவும் இருக்கும். இரவு நேர வானில் பெரிய வெளிச்சக்கீற்று கடந்து போகும். எரி நட்சத்திரங்கள் பரந்த நிலையில் எரிந்து விழும்போது எல்லா திசைகளிலும் இந்த காட்சி தோன்றும் என்று அவர் குறிப்பிட்டார். கும்மிருட்டாக இருந்தால் இந்த அழகிய காட்சியை அருமையாக காண முடியும். ஆனால் ஒளி மாசு நிறைந்த நகர்ப்புறங்களில் இந்த காட்சியை ஓரளவுக்கு தான் காண முடியும். இன்னும் கொஞ்சம் நல்ல செய்தியும் இருக்கிறது. கடந்த ஆண்டை போல அல்லாமல் இப்போது அமாவாசையில் வருவதால் காட்சி நன்றாக தெரியும். டிசம்பர் 14ஆம் தேதி சிலி, அர்ஜென்டினாவில் முழு சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இருந்தாலும் இன்டர்நெட் மூலமாக லைவ் ஸ்ட்ரீமிங் செய்வதால் எல்லோரும் பார்க்கலாம். பெருந்தொற்று பாதிப்புக்கு முன்பாக இருந்திருந்தால் இந்த மாபெரும் நிகழ்வை காண தெற்கு சிலியில், படகோனியா மற்றும் அர்ஜென்டினாவில் மக்கள் திரண்டிருப்பார்கள். ஆனால் இந்த 2020ஆம் ஆண்டில் எல்லோரும் ஆன்லைனில் தான் பார்க்க வேண்டும். நேரடியாக சூரிய கிரகணத்தை பார்க்கும் இடத்தில் நீங்கள் இருந்தால் ஒருபோதும் நேரடியாக பார்க்காதீர்கள். பாதுகாப்பு கண்ணாடி அணிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக அந்த 24 நிமிடங்களில் நிலவு சூரியனை கடந்து செல்லும். அப்போது 2 நிமிடங்கள் 9.6 வினாடிகள் மட்டும் முழுமையாக சூரியனை மறைக்கும் என்று ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச் வானிலை ஆய்வாளர் டானியா டி சேல்ஸ் மார்க்கஸ் தெரிவித்தார். சூரியனை விட நிலவு 400 மடங்கு சிறியது. ஆனால் பூமிக்கு அருகில் இருப்பதால் அது பெரியதாக இருப்பதைப் போல நமக்கு தோன்றும். எனவே சூரியனின் வட்டத்தை அது முழுமையாக நமது பார்வையிலிருந்து மறைத்துவிடும் என டானியா விளக்கியுள்ளார். சூரியனுக்கு முன்னால் நிலவின் பயணப்பாதை கும்மிருட்டு திரை போல ஒன்றை உருவாக்கும். இதை தெற்கு அமெரிக்காவின் தெற்கு முனையில் பகலிலேயே காண முடியும். படகோனியாவில் வாழும் மாபுச்சே என்ற உள்ளூர் பகுதி மக்கள் இந்த வானியல் மாற்றங்களை மிக நெருக்கமாக கவனிக்க முடியும். சூரியன் ஆண் சக்தியை குறிப்பிடுகிறது, நிலவு பெண் சக்தியை குறிப்பிடுகிறது. அவை இரண்டும் கடக்கும்போது ஏற்படும் சூழ்நிலை நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று அந்த மக்களின் கலாச்சார கல்வியாளர் மார்சலோ தெரிவித்தார். பாரம்பரியமாக மாபுச்சே மக்கள் சூரிய கிரகணங்களை அச்சத்துடன் பார்த்து வருகிறார்கள். சூரியனின் மரணம் என்ற வகையில் அவர்கள் அதை கருதுகிறார்கள் என்கிறார் மார்சலோ. உலகெங்கும் சுமார் 5000 ஆண்டுகளாக சூரிய கிரகணம் பற்றிய தகவல்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு வந்துள்ளன என்று டானியா தெரிவித்தார். ஒரே ஆண்டில் 5 முறை சூரிய கிரகணங்கள் நிகழக்கூடும். ஆனால் முழு சூரிய கிரகணம் 18 மாதங்களுக்கு ஒரு முறைதான் நிகழும். சூரியனின் ஒளியை முழுவதுமாக மறைப்பதற்கான சரியான பாதையில் நிலவு வரும்போதுதான் அது நிகழும் என்று டானியா கூறினார். டிசம்பர் 21ஆம் தேதி வியாழன், சனிக்கோள்களின் சேர்க்கை உலகம் முழுவதும் தெரியும். வியாழன் மற்றும் சனிக்கோள்கள் வானில் அழகாக வெளிச்சமாக தெரிவதால் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் என்று ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச் வானியலாளர் எட் ப்ளூமர் தெரிவித்தார். 2 கோள்களும் ஒன்றாக சேர்வது போல், இரண்டும் ஒன்றாக ஒளிர்வது போல இந்த சேர்க்கை இருக்கும். இதை நாம் டிசம்பர் 21ஆம் தேதி இரவு பார்க்காமல் வானில் வியாழன் மற்றும் சனிக்கோள்கள் மிக நெருக்கமாக ஏறத்தாழ தொட்டுக்கொள்வதைப் போல தெரியும் என்று எட் ப்ளூமர் கூறினார். வெறும் கண்களால் பார்க்கும்போது 2 கோள்களும் 0.1 டிகிரிக்கும் குறைவான அளவுக்கு நெருக்கமாக இருப்பது போல தெரியும். ஆனால் உண்மையில் அப்படி இருக்காது. வியாழனுக்கும் பூமிக்கும் இடையில் 800 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் உள்ளது. வியாழன் மற்றும் சனிக்கோள்களுக்கு இடையிலும் இதே நிலைதான் இருக்கும். ஆனால் சில மாதங்களாக 2 பெரும் கோள்களும் இரவு நேர வானில் நெருங்கி வருவது போல தோன்றியது. இப்போது இறுதியில் சந்தித்துக் கொள்வது போல தோன்றும்.
உங்களிடம் பைனாகுலர் அல்லது சிறிய டெலஸ்கோப் இருந்தால் வியாழனின் 4 பெரிய நிலவுகளையும் நீங்கள் பார்க்க முடியும். வியாழன் சனி கோள்களின் சேர்க்கை 19.6 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் நிகழும். ஆனால் 17வது நூற்றாண்டுக்கு பிறகு இப்போது நிகழும் சேர்க்கைதான் மிகவும் நெருக்கமானதாக இருக்கும் என்பதால் இது சிறப்பானதாக கருதப்படுகிறது என்று ப்ளூமர் குறிப்பிட்டுள்ளார். வானம் தெளிவாக இருந்தால் பார்ப்பது எளிதாக இருக்கும். ஆனால் சீக்கிரமாக அந்த நிகழ்வை பார்த்துவிட வேண்டும். அந்த கோள்களின் சேர்க்கை 1 மணி நேர இடைவெளிக்குள் நிகழ்ந்துவிடும். பிறகு கீழ்வானில் மறைந்துவிடும். முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்கு முந்தைய சில இரவுகளில் வானை பார்த்து அவை எங்கே இருக்கின்றன என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அது உங்கள் நேரத்தை அழகாக செலவிடுவதாகவும் இருக்கும். இப்படி செய்வதால் சூரிய மறைவுக்கு அரை மணி நேரம் கழித்து தென்மேற்கு அடிவானில் இதை காணலாம். அது உங்கள் பகுதியில் எந்த இடத்தில் வரும் என்பதை முன்கூட்டியே பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு போனஸ் கூட இருக்கிறது. டிசம்பர் 21ஆம் தேதி சூரியனின் பயணப்பாதை திரும்பும் நாளாகவும் இருக்கிறது.